الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الأرض صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله يقبل توبة العبد ما لم يغرغر صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் தாயிஃபுடைய பிரயாணத்திலே சூரத்து தாரிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் மக்களுக்கு கொடுத்த தாவத், தாயிஃப் மக்கள் சகீஃப் கோத்திரத்தினர் எவ்வாறு இஸ்லாத்தின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தாங்க என்ற விடயங்களை எல்லாம் நேற்று நாங்கள் பார்த்தோம். இது ஒவ்வொன்றும் எங்களுடைய ஈமான பலப்படுத்தும். எங்களுடைய கல்புல ஈமான் இருக்கிற பொழுதுதான் அமல்களுடைய இன்பம் வரும். நாங்கள் மறைவான அல்லாஹுவை நம்பியவர்கள், நாங்கள் யாரும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. மலக்குகளை நம்பியவர்கள், ரசூல்மார்களை நம்பியவர்கள், வேதங்களை நம்பியவர்கள். இதற்கெல்லாம் அப்பால் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பியவர்கள் நாம். அந்த மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்படுகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம். நாம் படக்கூடிய கஷ்டம், இபாதத் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ் ஆகிரத்திலே வைத்திருக்கின்றான். எங்களுடைய எந்த கஷ்டமும் ஒரு நாளும் வீணாகாது. நாங்கள் செய்யக்கூடிய தவாஃப், நாங்கள் செய்யக்கூடிய துவா, ஓதக்கூடிய குர்ஆன், செய்யக்கூடிய சதக்காக்கள் எதுவுமே ஒரு நாளும் வீணாகாது. அல்லாஹ் அனைத்தையும் பாதுகாத்து வைத்து அழகான முறையில் எங்களுக்கு ஒப்படைப்பார். அல்லாஹ் சொல்றான், இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன். நீங்க செய்யற எல்லாத்தையும் நாங்க வீடியோ பண்றோம். நீங்க செய்யற எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் இஸ்தின்சாஹ், போட்டோ காப்பி சொல்றோம். எல்லாத்தையும் வீடியோ பண்ணி வச்சிருக்கோம். ஏனென்றா உங்களுக்கு அழகா நாங்க திருப்பி தரோம். நாங்க அநியாயம் பண்றது இல்லை. இதுலையும் அல்லாஹ் சொல்றான், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. அணுவளவு நீங்க நல்லது செய்தாலும் நாங்க வீணாக்க மாட்டோம். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ.
அணுவளவு கெடுதி செய்தாலும் நீங்க அதையும் பார்ப்பீங்க. அணுவளவு நல்லது செஞ்சாலும் அதையும் நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அணுவளவு கெடுதி செய்தாலும் அதையும் நீங்க பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதனால எங்கட இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்துல எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், நல்லது எல்லாத்துக்குமே அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் அல்லாஹ் நன்மை வச்சிருக்கிறார். சிலருக்கு நோய் வரலாம், பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம், சிக்கல் வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய ஜிஹாத் எது என்று கேட்ட பொழுது சொன்னாங்க ஹஜ். பெண்களுடைய ஜிஹாத் எது? ஹஜ். ஏன்? இப்ப நாங்களாவது ஆண்களாவது கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு பழகிருப்போம். ஆனா பெண்கள் கஷ்டம்ன்றதே தெரியாது அவங்களுக்கு. வீடுகள்ல இருந்தவங்க, நிம்மதியாக வாழ்ந்தவங்க, சந்தோஷமாக இருந்தவங்க நாங்க உழைச்சி கொண்டு போய் அவங்களோட கையில கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஆனா ஹஜ்ஜுடைய பிரயாணம் அவ்வாறு அல்ல. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுடைய ஜிஹாத் ஹஜ். அவங்களுக்கு ஜிஹாத் இது, அவங்களுக்கு கஷ்டம் இது. அந்த கஷ்டத்தை பொறுக்கும் பொழுதுதான் சகோதரர்களே உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தரும். எங்கட ஹஜ் சம்பந்தமாக ஏன் நாங்க ஹஜ் செய்யணும், அமல்கள் செய்யணும்? எங்களுடைய ஒரு நேரம் ஒன்று வரப்போகுது, சக்கராத். நாங்க இதை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். என்ன நேரம்? சக்கராத். இந்த சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ் 2 வகையான மலக்குகளை வைத்திருக்கிறார். ஒன்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றார், வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஸிஆத்தி கர்கா. மிக வேகமாக உயிரை பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. அவங்க லேசா எடுக்க மாட்டாங்க உயிர், மிக வேகமாக. இந்த காஃபிர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. எந்த காஃபிருக்கும் அல்லாஹ் லேசா உயிர் எடுக்கிறது இல்லை. அடின்னு அடிச்சுதான் உயிர் எடுக்கு. சும்மா எடுக்கிறல்ல உயிரை, பித்தட்டிலையும் முகத்திலையும் அடிச்சு தான் எடுக்கிற உயிர். உலகத்துல காட்டின கூத்து. வன்னாஸிஆத்தி கர்கா. மிக வேகமாக உயிரை பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான். லேசா எடுக்க மாட்டாங்க. எந்த காஃபிரும் இதுல தப்பேல. எங்களுக்கு பார்க்கக்கூட வெளியால் ஒன்றும் விளங்குது இல்லை. அல்லாஹ் ஒரு 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 மௌத்த காட்டினா முழு ஸ்ரீலங்கா இஸ்லாத்துக்கு வந்து ஒத்தண்ட மௌத்த காட்டினா போதும், ஒத்தண்ட சக்கராத் அல்லாஹ் காட்டினா போதும், ஒரு இஸ்லாம் உண்மண்டு விளங்கிடும். அப்படி அல்லாஹ் வேதனை செஞ்சுதான் உயிர் எடுக்கிறது காஃபிருடைய, பாவியுடைய. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் சத்தியம் பண்ற, வன்னாஸிஆத்தி கர்கா. மிக வேகமாக உயிரை பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. வேகமா புடுங்குறண்டா லேசா புடுங்குறல்ல உயிர், அவடத்தை மாட்டிக்குவார். அமல் செய்யாதவன், ஹஜ் செய்யாதவன், சதக்கா கொடுக்காதவன், ஜக்காத் இன்னைக்கு சொல்றோம் இடத்துக்கு மார்க்கம்னு கேட்கமா இல்லையா? சிலருக்கு இன்னும் அலர்ஜிக் மார்க்கம் வேண்டா. இஸ்லாம் என்னத்துக்கு எங்களுக்கு? அண்மையில் ஒருத்தரை சந்திச்ச மிக முக்கியமான ஒரு ஆள், ஸ்ரீலங்கால மிக முக்கியமான ஒரு ஆள். அவரோட பொசிஷன் இருந்த இடம் வேறு. அவர் கொஞ்சம் மார்க்கத்தை விளங்கி மார்க்கத்துள்ளுக்கு வந்ததோட முதல் விட்டது மனைவி தான். அவள் செல்த்தால் ஒண்ட ஸ்டைலுக்கு இனி வரையலாடை. அவர் விட்டுட்டு போய்த்தாள், பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போய்த்து தனியா உட்கார்ந்திருக்க ஒரு இடத்துல யோசிச்சுட்டு. ஏன் மார்க்கம் சரி வராது எல்லாருக்கும், அப்படிதான் யோசிக்கிறாங்க. இடத்துக்கு இஸ்லாம் சக்கராத்ல முழுதும் வரும். நாங்க என்னத்துக்கு ஸ்ரீலங்கால இவ்வளவு பேர் இருக்க, நாங்க என்னத்துக்கு ஹஜ்ஜிக்கு வரணும்? நாங்க என்னத்துக்கு ஹஜ்ஜிக்கு வரணும்?
எவ்வளோ பேர் இருக்கு அண்ணா ஹஜ்ஜே செஞ்சில்ல, ஹஜ்ஜே நினைச்சில்ல, கோடீஸ்வரர். எங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? போர்டர்ல மாட்டிக்குவோம். என்ன போர்டர்? எங்கட சக்கராத். என்ன போர்டர்? எங்கட இதுல மாட்டிக்குவாங்க. இதுல தப்பேல யார்? இதுல தப்பேல. வன்னாசிஆத்தி கர்கா, மிக வேகமாக உயிரை பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றார். அடுத்தது வன்னாஷிதாத்தி நஷ்தா, மிக இலேசாக உயிரை எடுக்கும் மலக்குகள் மீது சத்தியமாக. மிக லேசா எடுப்பாங்களாம். யாருக்கு எடுப்பாங்க? நல்லடியார்களுக்கு மட்டும். நல்லடியார்களுக்கு மட்டும்தான் லேசா உயிர் எடுக்கும். எங்கட பாயிண்ட் இவ்விடத்துல முஸ்லீமுடைய பொறுமதி விளங்கணும்டா எவ்வளத்த போய் விளங்கணும்? அது வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லை, பிரச்சனையே இல்லை. வானா கஷ்டப்படுறோம், எதையும் செய்ய ரெடினா, யாருக்கும் அநியாயம் செய்யறது இல்லை. நாங்க இஸ்லாமியனா வாழ்றது. எங்கட இபாதத், எங்கட ஹஜ், எங்கட உம்ரா, எங்கட குர்ஆன், எங்கட புள்ள வளர்ப்பு முழுதும் இஸ்லாத்தோட. சக்கராத்ல மாட்டிக்கிட்டோம், சக்கராத்ல தப்பிக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ் சத்தியம் செய்கிறார், வன்னாஷிதாத்தி நஷ்தா. ஏனண்டா அந்த நேரம் வார மலக்கு இருக்கிறாரே, அல்லாஹ் சொல்றார், قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون ولو ترى إذ المجرمون ناكسوا رؤوسهم عند ربهم. الله சொல்றார், قل يتوفاكم, உங்களை மௌத்தாக்குற யார்? மலக்குல் மௌத். யார் மௌத்தாக்குறவங்கள? மலக்குல் மௌத். قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم, அவர் உங்களை சாட்டப்பட்டிருக்கிறார். மலக்குல் மௌத் வந்து உங்களை சந்திச்சிட்டார்னு வைங்க, உடனே எங்கள்கிட்ட கொண்டு தந்துருவார். ثم إلى ربكم ترجعون, யார்கிட்ட கொண்டுப்படுவீங்க? உடனே எங்கள்கிட்ட வந்துருவீங்க. அதுக்கு பிறகு நீங்க அல்லாஹ்வை தெரியா, ரசூலை தெரியாவெல்லாம் இல்லை. முன்னைய காலங்கள்ல நபிமார்கள் மலக்குல் மௌத்த கண்ணால காண்றது நேரடியா. மலக்குல் மௌத் நேரடியா வாரது, மனித ரூபத்துல வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வாரதா இல்லையா? மலக்குல் மௌத்தும் மனித ரூபத்துல வருவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சம்பவத்துல வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஜ்லிஸ்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறார். மலக்குல் மௌத் வந்துட்டார். வந்து அவனை பார்த்துட்டே இருக்கார். இவன் பயந்துட்டார், எடுக்க போறாரோ உயிரை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல சொன்னான், சுலைமான், மலக்குல் மௌத் பார்க்கிறார், பயமா இருக்குது, காத்துக்கு ஏவி என்ன எங்கேயாவது ஒரு ஊர்ல சேர்த்துது. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காத்துடைய ஆட்சியும் இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காத்துக்கு சொன்னாங்க, அவன் அப்படியே கொண்டு இந்தியாவில் இறக்கி விட்டுச்சு. மலக்குல் மௌத் இந்தியாவில் நிற்கிறார். மலக்குல் மௌத் சொன்னாராம் அவனை பார்த்து, அல்லாஹ் உன்ட உயிரை இந்தியாவில் எடுக்க சொன்னா, நீ பார்த்தா சுலைமான்ட்டு இருக்கிறாய், அதான் அங்க வந்து உன்னை பார்த்துச்சு. உடனே உயிர் எடுத்துட்டு போயிட்டான். முன்னால வாரது மலக்குல் மௌத். முஸ்லிமுடைய ஹதீஸ் தான், பிரபல்யமான ஹதீஸ் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிர் எடுக்க வந்துட்டார் மலக்குல் மௌத். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்னுக்கே வந்து மலக்குல் மௌத் என்றார். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சுபாவம் கோபம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சுபாவம் என்ன? கோபம். உயிரெடுக்க போறண்டத்தோட கையை விரிச்சு கொடுத்துட்டாங்க மலக்குல் மௌத். மௌத்து வசக்கஹு ஹதீஸ்ல அரைஞ்சு விட்டார். போனாங்க மலக்குல் மௌத் அல்லாஹ் இடத்துல, அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத், அல்லாஹ் அனுப்பினாயே ஒருத்தட்ட மௌத்தே விருப்பம் இல்லாத ஒரு ஆளுகிட்ட. அல்லாஹ் கேட்க சொன்னான், என்ன விருப்பம் அப்ப அவருக்கு?
என்ன விருப்பம்? எவ்வளோ காலம் வாழலாம்? ஒரு மாட்டுடைய முதுகின் மீது கையை வைக்க சொல்லுங்க, எத்தனை முடி அவர கையில படுமோ அத்தனை வருஷம் வாழலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அத்தனை வருடத்துக்கு பிறகு என்ன இருக்கு? மவுத்து. அதை ருசிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்தாங்க, தூர்ல. அப்ப யா அல்லாஹ் பூமியை சுருக்கமாக்கு அப்படின்றாங்க. ஏன்? பலஸ்தீனுக்கு மவுத்தானது. அல்லாஹ் என்ன செய்யான்? பூமி அப்படியே சுருக்கமாக்கினான். பலஸ்தீனுக்கு போனாங்க. பலஸ்தீன்ல வச்சு யா அல்லாஹ் என்ன மவுத்தாக்குனாங்க. மலக்குல் மௌத் வந்து உயிரெடுத்துட்டு போயிட்டார். பலஸ்தீன்ல நீங்க போனீங்கன்னா அப்படியே மலை மண் மேட்டுல ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கு. மலக்குல் மௌத்த பார்க்கிற அந்த காலத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அசர் தொழுதுட்டு வந்து இருக்கிறாங்க ரூம்ல. சூடு காலம், இப்படி காலம். மலக்குல் மௌத் வந்துட்டாங்க வீட்டுள்ள. யாரு? மலக்குல் உயிர் எடுத்துட்டு போ. மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. ரூம்ல போன வாப்பா பார்க்க உள்ளுக்கு வந்தா வாப்பா மையித். அவ்வளவுதான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 1000 ஆண்டுகள் ஆயுள் கொடுத்தார். 1000 ஆண்டுகளோத்துல வாழ்ந்தார். கடைசி காலம் மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, மகன் பழம் சாப்பிட விருப்பமா இருக்குது, மகன் பழம் எடுத்துட்டு வாங்க. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க பழம் எடுக்கிறதுக்கு. மலக்குகள் மண்வெட்டியோட வாராங்க. கேட்டா எங்க போறீங்க? இல்ல வாப்பா பழம் கேட்டார். வாப்பா கேட்ட பழம் இந்த பழம் இல்ல, சொர்க்க பழம். அவர் உயிர் எடுத்துட்டு போயிட்டோம், நாங்க அடக்க வாங்க போ. மலக்குல் மௌத்த முன்னால பார்க்கிறது அந்த காலத்தில். இப்ப அல்லாஹ் மலக்குல் மௌத்த காட்டுறது இல்லை. மலக்குல் மௌத் எங்களுக்கு காட்டுறது இல்லை. காட்டினா நாங்க எல்லாம் தக்குவால உயர்ந்தவங்களா மாறும். எங்களை ஒத்தரையும் பிடிக்கலாம் போயிடும். அல்லாஹ் சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் ثم إلى ربكم ترجعون. சகோதரர்களே, எங்களோட உயிர் போனா போதும் அல்லாஹ் கிட்ட போயிட்டுருவோம். யார்கிட்ட போயிட்டுருவோம்? அதுக்கு பிறகு வேற ஒருத்தர் நமக்கு தேவைப்படாது. உயிர் எப்ப போகுதோ, மூமிங்களுக்கு மவுத்து தான் சந்தோஷம். நீங்க நினைக்க வேணாம் மவுத் எங்களுக்கு கவலை. மவுத்து கவலை எங்களுக்கு. மவுத் எங்களுக்கு கவலை இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மவுத்தாகிற நாள் மிஸ்க வாங்கினாங்க. நேற்று சொன்ன கஸ்தூரி மிஸ்க வாங்கி முழு உடம்புலையும் தேய்ச்சி பாட்டு படிச்சாங்க சக்கராத்ல. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டதுடைய லாபத்தை இனி தானே பார்க்கும். ஒரு தொழுவ மிஸ் ஆகல, ஒரு ஜகாத் மிஸ் ஆகல, ஒரு சதக்கா மிஸ் ஆகல. இவ்வளவு கஷ்டப்பட்டது அடையணுமா இல்லையா? மனைவி கேட்டாங்களா, இந்த நேரம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, பாட்டு படிச்சாங்களாம். சொன்னாங்களாம், கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஹிஸ்பா. நாளே நாள் எவ்வளவு சந்தோஷமா நாள் தெரியுமா? கூட்டாளிமாரை சந்திக்கிற நாள், ரசூலுல்லாவை சந்திக்கிற நாள். பாட்டு படிச்சாங்க சக்கராத். சகோதரர்களே, எப்ப எங்களுக்கு மவுத் வருமோ, ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் மவுத்துக்கு பயப்படப்படாது. ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் மவுத்துக்கு என்ன செய்யப்படாது? மவுத்துக்கு முன்னுக்கு தான் பயம். அமல் செய்யணும், கஷ்டப்படணும், சேர்க்கணும். மவுத் எப்ப வருதோ அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆயிரும். அதுதான் கஷ்டப்பட ஆச்சரியம். நபி அவங்க என்ன சொன்னாங்க? யார் ஹஜ் செய்யாம மவுத்தாகிறானோ அவன் யஹூதியாக மவுத்தாகிறான். எப்படி மவுத்தாகிறான்? ஏன்? யஹூதியல் ஹஜ் செய்யறது இல்லை. மதீனால வாழ்ந்தாங்க யஹூதியல், ஹஜ் செய்யறது இல்லை அவங்க. அப்ப ஹஜ் செய்யாம மவுத்தான ஒருத்தர் யஹூதி பட்டியல். எங்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காகத்தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், நீங்க அல்லாஹ் கிட்ட வந்துருவீங்க. நல்லடியானாக இருந்தா எங்கட சக்கராத்ல எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை போல வேற சந்தோஷம் இல்லை.
சந்தோஷத்தை போல வேற சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் தெளிவா சொல்றான் இதெல்லாம். ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் وإنه لقسم لو تعلمون عظيم إنه لقرآن كريم في كتاب مكنون لا يمسه إلا المطهرون تنزيل من رب العالمين أفبهذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. அல்லாஹ் சொல்றான், உங்களோட இந்த நேரம், இந்த உயிரை எடுக்கிற நேரம் இருக்குது, இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டு ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் அல்லாஹ் சொல்றான். وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ, உங்களுக்கு விளங்குமாக இருந்தா அது பிரம்மாண்டமான சத்தியம். நட்சத்திரங்கள் தங்குற இடம் வானத்துல இருக்குது, பல கோடி இடம் இருக்கு. எல்லாம் சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்றான், فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومِ, உங்களோட உயிர் இப்ப தொண்டை குழியை எத்திட்டு எவ்வளவு வந்துடும் உயிர் சொல்லுவாங்களே, தொண்டைக்கு இருக்குது. அது எத்தனை நாளும் இருக்கும், ஒரு மாசமும் இருக்கும் சில நேரம். فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. அல்லாஹ் சொல்றான், அந்த நேரம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க வளைச்சி நின்று. ஆனால் وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ, உங்களை விட அவருக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் நாங்க. யாரு? அல்லாவும் மலக்கு. இப்ப நாங்க வாப்பா பிள்ளைல சுத்தி தான் நிற்போம். நாங்க அல்ல நெருக்கம். யார் நெருக்கம் எங்களுக்கு? அல்லாஹ் மலக்கு அளிப்ப எங்களுக்கு. இப்ப அல்லாஹ் தேவைப்படுதா இல்லையா? அல்லாஹ் வானா மலக்கு வானாண்டா எங்க போவோம்? அல்லாஹ் சவாலுன்னு விடுற அந்த இடத்துல. அல்லாஹ் சவாலுன்னு அநியாயக்காரன் எவ்வளவு பேர் இருக்கா நம்ம நாட்டுல. முஸ்லிம் சமூகத்தை போட்டு இன்னொரு மாசம் நீடிச்சிட்டான் சட்டத்தை. யாருக்கு இதெல்லாம் விலங்கும்? சக்கராத்துல முழு பேரு ஆகரத்துல விளங்க போகுது முழுது. எவன் அநியாயக்காரன் முழுதும் விலங்கு. முஸ்லிம் அரசியல்வாதியே இருக்கான் எங்களை திங்குறதுக்கு. எங்களுக்கு ஒன்றும் தெரியா. படம் ஓடுது நாடகம் உலகத்துல. படம் ஓடிச்சு. உசாமான படம் ஒன்று ஓடிச்சு உலகத்துல. உசாமா ஒருத்தருக்கும் தெரியா உலகத்துல. படம் ஓடி முடிஞ்சு உசாமாட படம் கடல்ல போட்டாச்சு. உசாமா நானா உசாமா ஆயாத்தோட இருக்க உலகத்துல ஒரு படத்தை ஓட்டினாங்க உசாமாண்டு. IS ஒரு படம் ஓடிச்சு. ஒரு நாடகம் ஒன்று என்ன செய்யறா, இது இன்டெலிஜென்ட் இருக்கு உலகத்துல. 10 பேர் சேர்ந்து நாடகம் ஒன்று எழுதுற நடிப்போம். இப்ப இந்த நாடகத்தை நடிக்க கதாநாயகன் யாரு? இப்ப நீங்க கேள்விப்படி ஆப்கானிஸ்தான்ல மலாலான்னு ஒரு பொம்பளை இருந்தார். மலாலா வச்சு நாடகம் நடிச்சாரு. மலாலாட நாடகம், உசாமாட நாடகம், IS நாடகம், அது மாதிரி ஒரு நாடகம் தான் ஸ்ரீலங்கால போகும். நாடகம் தான் முடியல. நாடகம் முடியும் இன்ஷா அல்லாஹ். முடிய கூட விளங்கும் யாரு யாரு. இந்த நாடகம் முடிகிற நேரம் தான் சக்கராத். அவிடத்தை விளங்கும் இவன் அநியாயக்காரன், இவன் கூட்டாளி. என்னத்துக்கு இதை செஞ்சான்? கண்ணியமிக்க சகோதரர்களே, யாரும் தப்பேல அல்லாஹ்ட பார்வை. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் லிமிட் கொடுத்து வச்சிருக்காரு. இப்படி நட ஃபிரௌனவல மோசமான ஒத்த உலகத்துக்கு வரலையே, வந்தானா?
யுதப்பிஹூன அப்னாஹும் வயஸ்தஹ்யூன நிசாஹும். முழு ஆம்பளையிலே வெட்டி பொம்பளையில வாழ வச்சான். எப்படி மோசமானவன்! முழு ஆம்பளையிலையும் பிள்ளையில வெட்டி போட்டான். அல்லாஹ் கொடுத்தா, நல்லா கொடுத்தா, அனுபவி தின்னு. புடிச்ச இடம் சக்கராத். எவ்வளவு வச்சு பிடிச்சான் ஃபிரௌன? சக்கராத்துல வச்சு என்ன செஞ்சான் தெரியுமா? ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன். இப்ப நான் ஈமான் கொண்டுட்டேன்டா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண் எடுத்து வாயில பூத்தினார். இப்ப சொல்றியா கலிமா? அல்லாஹ் சொன்னான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக். உன்னை பாதுகாத்து காட்டுறேன் கியாமத் வரைக்கும் வாரவனுக்கு. ஃபிரௌன் உடம்பு இருக்கா இல்லையா மிஸ்ர்ல? இன்னும் இருக்குது மியூசியத்துல. மியூசியத்துக்கு போறதுக்கு 200 பவுன், அவனோட பொடியை பாக்குறதுக்கு 200 பவுன். எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் வாரு. ஹயாத்திலையும் அநியாயக்காரன், மௌத்தாயும் அநியாயக்காரன் தான். சும்மா பொடியை பாக்குறதுக்கு 200 பவுன் கொடுமா? மியூசியத்துக்கு போறதுக்கு 200 பவுன் வேற, அவனோட பொடியை பாக்குறதுக்கு வேற 200 பவுன். இருக்கார், கையெல்லாம் வச்சுட்டு இருக்கார், தலைமுடி நரைச்சி. நான் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே இருக்கு, நகம் பல்லெல்லாம் எடுத்து பேக்ல போட்டு வச்சியா, முடியெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தேன். இந்த ஷைத்தான் இவ்வளோ உலகத்தை துள்ளி இருக்கான். அல்லாஹ் வச்சிருக்கானா இல்லையா? ரென்சிசானிங்கிற அவனை அப்படியே ரூம் உள்ளுக்கும் அவனோட சொந்தத்தை அல்லாஹ் வச்சிருக்கான் பாதுகாத்து. கெமிக்கலை போட்டு கருத்து உடம்பெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷம் அல்லாஹ் வச்சிருக்கான். அநியாயக்காரருக்கு இந்த வேலை தான் நான் செய்வேன். நம்ம நாட்டுல முஸ்லிம்களுக்கு அநியாயம் செஞ்சானே, அவன் லேசில மௌத்தாகிறல்ல, அவன் எல்லாம் அவனுக்கு இதே பாடம். அவனுக்கு இதே பாடம் தான். மாற்ற நேரம் இருக்கவங்க எல்லாம் மாட்டுவாங்க, பசந்தா மாட்டுவாங்க. அல்லாஹ் சொல்றான் இந்த சூரத்துல் வாக்கியால, இவ்விடத்த உயிர் வார நேரம் இருக்குதே, இந்த நேரம் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். அல்லாஹ் ஒரு சவால் ஒன்று விடுறான். ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன். நீங்க எங்களுக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தா, அப்படின்னா அல்லாஹ்வான ரசூல்வான எனக்கு எந்த ஸ்டைல நான் வாழ போறேன், அப்படி இருந்தா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உயிர் எவ்வளவு நிக்குது? இப்ப தொண்டை குழிக்கு வந்த உயிரை 7 மண்டா உடம்புள்ளுக்கு எடுவா. எப்படி சவால்? தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். தொண்டை குழிக்கு வந்த உயிரை எங்க எடுக்கணும்? இப்ப பொடிக்கு எடுப்பாப்பு. யாரும் எடுத்திருக்காங்களா அப்படி? அதான் பிடிக்கிற இடம் அல்லாஹ். நாங்க பொறுக்கோம். முஸ்லீம்கள், மூமின்கள், முத்தகீன்கள் பொறுக்கோம். பிடிப்பான் அல்லாஹ். அவடத்துல அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இருக்கிறதே சாதாரண அடி அல்ல. யضربون وجوههم وادبارهم. கண்ணத்துக்கு அடி, பின்னுக்கு அடி, அடிச்சுதான் வா வெளியே போகும். அடிச்சுதான் வெளியே எடுக்கிறது, சும்மா எடுக்கிறது இல்லை. அல்லாஹ் எங்களை பாதுகாத்து முஸ்லிமாக வாழ வச்சு இந்த ஹஜ் செய்ய வச்சதுக்கெல்லாம் நாங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தோம். எவ்வளவு மறைவான விஷயம் இது. நாங்க நினைச்சிருக்கிறோம் இது எங்களை கட்டி இல்ல. அல்லாஹ் எங்களோட இரக்கம், எங்களோட சக்கராத்தை அழகாக்குறதுக்கு அல்லாஹ் செஞ்சுதார வழிமுறை. அல்லாஹ் எங்களை கடைசி முடிவை அழகாக்குறதுக்கு செஞ்சுதார வழிமுறை எங்களுக்கு. காஃபிர் மாட்டிக்கிட்டா, முனாஃபிக் மாட்டிக்கிட்டா, பாவி மாட்டிக்கிட்டா, எங்களுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை தர இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில். அந்த நன்மாராயத்தில் தான் இபாதத்தில் செய்யும். நாம் அல்லாஹ் சொல்ற 7 மண்டா தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உயிரெடுவா உடம்பு 7 மண்டா. فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. நாங்க உலகத்துல சகோதரர்களே அல்லாஹ்வை நெருங்கிட்டோம்னு வைங்க. என்ன செஞ்சிட்டோம்? எங்கள்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா ஒரே ஒரு ஆளை கையில் எடுத்துக்கிட்டோம். யார? அல்லாஹ்.
எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை. ஒரே ஒரு ஆள் எங்களோட இருக்கா, யாரு? இவனுக்கு பேர் முகர்ரப். நெருங்கும், அல்லாஹ்வை நெருங்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குறதுக்கான ஆகப்பெரிய வழிதான் இந்த ஹஜ். அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு ஆகப்பெரிய வழி என்ன? இதை விட ஒரு வழி ஒன்று இல்லை எங்களுக்கு. சிலர் குடும்பங்களை விட்டுட்டு தனியா வந்திருக்கிறீங்க, சரி கணவன் மனைவியா வந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நெருக்கம் கூடணும் எங்களுக்கு. யார் நெருக்கம் கூடணும்? அல்லாஹ்வோட. அவருக்கு தான் சொல்றது முகர்ரப். நெருக்கத்தை கூட்டி 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 எங்கட முழுதையும் யாருக்கிட்ட பேசணும்? அல்லாஹ் கிட்ட. வேறொத்தட்டு நாங்கள் இதுவரைக்கும் எங்கட தலைய எந்த சிலைக்காவது பணிச்சிருக்கோமா? எந்த சிலைக்கு நாங்க பணிச்சதில்லை. எந்த மரத்துக்கு எந்த கல்லுக்கும் நாங்க இவ்வளவு காலம் தலைய பணிச்ச யாருக்கு? இப்ப நாங்க கடைசி கட்டத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். என்ன செய்யும் சகோதரர்களே? நெருங்கி நெருங்கி நெருக்கத்தை கூடுதா? இப்ப நாங்க வந்து எத்தனை நாள்? இப்ப மக்காக்கு 5 நாள் ஆயிடுச்சு. நெருக்கம் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? கொஞ்சம் பார்ப்போம். எனக்கும் அல்லாவுக்கும் நெருக்கம் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? என்ன நடந்திருக்குது? கூடி இருக்கணும். கட்டாயம் கட்டாயம். தவாஃப் செய்யறோம், ஹஜ் என்ன தொழுறோம், குர்ஆன் ஓதுறோம், துஆ கேட்கிறோம். நெருக்கம் கூடும், இன்னும் கூடும், இன்னும் கூடும். இவருக்கு சொல்ற முகர்ரப். இவருக்கு சொல்ற என்ன சொல்ற? அல்லாஹ் சொல்றார், فَأَمَّا إِن كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. நெருங்கிட்டீங்க, அல்லாஹ்வை நெருங்கிட்டீங்க. இதை விட கௌரவம் ஒன்று இல்லை சகோதரர்களே. நான் ஒரு முகர்ரப் ஆயிட்டேன் அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட நெருங்கி எந்த அளவு நெருக்கம் வரணும்டா, நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? முதலா எங்கட ஒரு விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்லுவோம்? மனைவிட்டு சொல்லுவோம், வாப்பாட்டு சொல்லுவோம். சொல்லுவாங்க உலமாக்கள், நெருக்கம் கூட கூட நீ சொல்லுவாய் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். ரகசிய நண்பனாக வச்சு கொள்ளுவாய் அல்லாஹ். வலி யார்கிட்ட சொல்லுவாய்? எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட. மனைவிட்ட கூட சொல்ல மாட்டாய், பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாய், வாப்பா கிட்ட சொல்ல மாட்டாய். அல்லாஹ் உனக்கிட்ட, நீ மட்டும்தான் எனக்கு இருக்க என்ற லெவல்ல வந்து சேருவாராம் கடைசியா. அரஃபாவுடைய மைதானத்துல நீங்க பாப்பீங்க சிலர், அவங்களோட உடுப்பும் அவங்க அழுகிறதும் அவங்க நிலைமையை பார்த்தா அல்லாவோட எப்படி பேசிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு வேலை. அல்லாவோட பேசுறது தான் அரஃபாக்கு போறோம், ஹஜ்ஜி போறோம், அதுதான் போறோம். நான் அல்லாவும் அழகா கேட்டுட்டு இருப்பான் நான் பேசுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஹவுலா என்ற பொம்புல கணவனை பத்தி முறையிட வாரா ரசூலுல்லாஹ் கிட்ட. தன்ட கணவன் இப்படி உடனே அல்லாஹ் ஆயத்தறிக்க என்ன தெரியுமா? قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله. அல்லாஹ் சொன்னான், இவ பேசுறத முழுதை நான் கேட்டுட்டு இருந்தேன். இவ பேசுற அவளை நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? கேட்டுட்டு இருந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிரௌன்ட்ட அனுப்பிட்டு அல்லாஹ் சொன்னார், நீங்க போங்க பேசுங்க, நான் அஸ்மஉ வ அரா, நான் கேட்டுட்டு இருப்பேன். நாங்க கேட்கிற துவாக்கள் கையேந்திரத்தை அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? உறுதி கூடணும். எனக்கு அல்லாஹ்க்கு நேசம் உருவாகிச்சு நினைக்கணும். இதெல்லாம் ஷைத்தான் விட மாட்டான். ஷைத்தான் எங்க 2 பேரையும் பிரிச்சு தான் வைப்பான். யார் யார? எங்களையும் அல்லாஹ். அவனுக்கு ஓணும் அதுதான், தூரமாக்கி தூரமாக்கி தூரமாக்கி. சகோதரர்களே, எங்களோட ஹஜ்ஜுடைய இபாதத் எங்களை குர்ப கொண்டு தரோம். அல்லாஹ்ட நெருக்கம், அல்லாஹ் கிட்ட முழுதையும் சொல்றது, அல்லாஹ் பத்தி பேசுறது இன்பம், அல்லாஹ் பத்தி கதைக்கிறது, அல்லாஹ்ட வார்த்தை இன்பம் எங்களுக்கு. தொழுகைக்கு தக்பீர் கட்டிங்க, முதல் வார்த்தை என்ன? அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்?
கடைசி வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் ஆரம்ப வார்த்தையும் அல்லாஹ், கடைசி வார்த்தையும் அல்லாஹ்ட நெருக்கம் உள்ளவங்களுக்கு தொழுக அப்படி இன்பம் அறியும். தனி அல்லாஹ் தானே. சரி, அல்லாஹு அக்பர் சொல்லியாச்சு. திரும்ப ருக்கு போகன்னு சொல்றது அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அவர்த்தி அல்லாஹ்னு வருதா? அன்பு கூட கூட ஒரு ஆளோட பேரை சொல்றது உங்களுக்கு என்னவாகும்? இன்பமாகுமா இல்லையா? உலக நியதி அது. ஒரு ஆளோட அன்பு வச்சீங்க, சும்மா பேர் எழுதிட்டு இருப்பீங்க. சும்மா சிலவன் ரத்தத்தில் எழுதினா பைத்தியக்காரன் எல்லாம் எழுதி ரத்தத்தை ஓட்டணும்ல, எனக்கு ஓட்டினானோ தெரியாது ரத்தம் எல்லாம். சும்மா பேர் எழுதுவான். என்னடான்னு பார்த்தா பைத்தியம் முடிச்சு. உண்மையில ஹாஜிகள் அல்லாஹுடைய காதல், அல்லாஹுடைய அன்புல லைச்சவங்களாம் ஹாஜி. சமி அல்லாஹ் அல்லாஹ். ருக்கு சுஜூது போகல அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ். திரும்ப அல்லாஹு அக்பர், திரும்ப அல்லாஹு அல்லாஹ். அல்லாஹ்னு சொல்ல சொல்ல அதான் உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆன் அல்லாஹ் 2700 தடவை அல்லாஹ் தன்ன பேரை சொல்லியிருக்கார். இத்தனை தடவை ஏனென்றா இறை நேசர்களுக்கு விளங்குறதுக்கா. இந்த அன்போட நீங்க லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியா ஓதுங்க, கண்ணால கண்ணீர் வரும். இந்த அன்போட தான் தல்பியா. இன்னைக்கு என்னன்னா தல்பியா ஓதே கஷ்டம். அசரத்து கத்துவார், இவர் சும்மா இருப்பார். தல்பியா ஓதே அன்பால சொல்லணும். அதை ஹஜ் என்பது அன்போட கலந்தது சகோதரர்களே. அல்லாஹ்ட அன்பு கல்புல பூந்துறோம், ரத்தத்துல பூந்துறோம், இறைச்சில பூந்துறோம், மூளையில பூந்துறோம். சஜிதா திலாவா செய்வோமே, குர்ஆன்ல சஜிதா வந்தா சஜத வஜியல் இல்லதி خلقஹு வஸவ்வரஹு வஷக்க ஸம்அஹு பிஹவுலிஹி வகுவதிஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனல் காலிகீன். அல்லாஹ் புகழ்றது. அல்லாஹ்ட அன்ப உள்ளத்துல எடுத்துட்டோம்டா எங்கட பேர் என்ன வந்துரும்? ஹாஜி அல்ல, எங்கட பேர் முகர்ரம். என்ன வந்துரும்? ஹாஜி. இது இந்தியாக்காரன் வச்ச பேரு. ஹாஜி யார் வச்ச பேரு? இது இந்தியாக்காரன் வச்ச பேர். ஹாஜி அல்ல. ஹாஜின்னு எல்லாம் பேர் இல்ல. ஒருத்தரும் ஹஜ்ஜி முடிச்சா ஹாஜின்னு சொல்லணுமா? அப்படி எல்லாம் எங்கேயும் இல்லை. சும்மா இந்தியாக்காரர்கள் தெரிந்தானே அவங்கள்ட்ட உள்ள வச்சு விட்டாங்க. ஆஜி, ஒரு ஆஜி முடிச்சா ஆஜி, 2 ஆஜி முடிச்சா ஃபியா ஆஜி, 31 ஆஜி முடிச்சு யாரா, 40 ஆஜி முடிச்சு யாரா, நான் பேங்க்ல ஓடி எடுக்காரு போய். இவர் ஆஜியா? இவர் முசீபத் முடிச்ச ஆஜி. இது 30-40 ஆஜி செஞ்சாச்சு, இன்னும் ஓடி எடுக்கிற. எங்க முகர்ரம். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நோக்கம் நல்லா விலகி கொள்ளுங்க. அல்லாஹ்வை நெருங்கணும், முகர்ரம். அப்படி இருந்தா தான் அல்லாஹ் சொல்றார், فَأَمَّا إِن كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. சக்கராத்ல முகர்ரப் ஆயிட்டு. நான் ஒருத்தர் சந்திச்சேன் பாகிஸ்தான்ல. நடந்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்கார் பாகிஸ்தான்ல. நவாப் ஷால கண்டன நடந்து. நான் கேட்டேன், ஏன்? அன்பால நடந்தேன். எதால் நடந்தேன்னா, எந்த அல்லாஹ்வை தேடி நான் இந்த காலால நடந்துட்டு மௌத்தார் அன்னைக்கு பெருமை. நான் என்ன சாப்பிடுறேன்? ஆட்டுப்பால் தான் குடிப்பேன். ஆட்டுப்பாலை குடிச்சுதான் நான் நடப்பேன். இப்ப அந்த ஊர்ல பெரிய ஆள் அவர் தான். பள்ளியிலே தான் இருப்பார், பள்ளியிலே தான் இருப்பார், சிரிச்சிட்டு இருப்பார், கதைச்சிட்டு இருப்பார். ஏன்னா அந்த கல்புல இருக்க அல்லாஹ், கல்புல இருக்க அல்லாஹ். முகர்ரபாகணும் சகோதரர்களே. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மனைவியில கேளுங்க, 5 நாள் வந்து 6 நாள் வந்து எனக்கும் உனக்கும் உள்ள நெருக்கமா, உனக்கும் அல்லாஹ்க்கும் நெருக்கம் கூடிருக்கிறா? கொஞ்சம் செக் பண்ணு. கூட 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 அல்ஹம்துலில்லாஹ். குறைஞ்சிச்சண்டா யோசிங்க, என்னடா என்ன நடக்குது எனக்கு? என்ன ஹஜ்ஜி போலியான ஹஜ்ஜா போகுதா? அல்லது ஊருக்கு வந்திருக்கானே ஹஜ்ஜி முடிச்சுன்னா தொழுவ இல்லை, இந்த ஹஜ்ஜா இருமா? இந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜி முடிச்சதா, இன்னும் தொழுவ இல்லை, இன்னும் சுபோ இல்லை, இன்னும் ஜக்காத் இல்லை. இது ஹஜ் இல்லை, இது விளையாடிட்டு போன. இங்க வந்து நெருங்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்கணும், முகர்ரபாகணும். அல்லாஹ் சொல்றான், சக்கராத்ல உங்களை கவனிப்பண்ண.
என்ன செய்வேன்? ஃபரௌஹு வ ரைஹானு வ ஜன்னத்து நஈம். ரௌஹ், ரைஹான், பூத்தட்டுகள், மலக்குகளுடைய வரவேற்பு உங்களை வரவேற்பண்ணா. அப்ப எது வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கணும்? இன்ஷா அல்லாஹ் எது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்? அவசரப்படப்பட இதெல்லாம் பார்க்கலாம் சக்கராத் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி தந்தா வச்சிருக்க, அவசரப்படாது. சக்கராத்ல பார்க்கலாம் முழுதையும். நேற்று நான் சொன்னேனே, அப்பாஸ் ரலியல்லாஹு பள்ளியில வச்சு என்ன சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அப்துல்லா பின் அப்பாஸ் சக்கராத் அல்லாஹ் காட்டணும் இல்லையா? மையத்து வச்சிருக்க முன்னுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. தாயிஃப்ல ஒரு வெள்ள பறவை வந்து என்ன செஞ்சு கஃபனுக்கு பூந்துட்டு எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா நடக்க போகுது? பறவை வெளியே வருது இல்ல, சத்தம் கேக்குது. என்ன? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. முழு பள்ளியில உள்ளாங்களும் சத்தம் கேட்டுச்சு, மலக்கு பேசின சத்தம். இந்த வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் நாங்க முக்கர்றோம். என்ன அல்லாஹ் சொல்றான்? தஃப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க, எங்கள் அல்லாஹ் வரவேற்பான அல்லது மலக்கு வரவேற்பாங்களா? என்ன சக்கராத்தோட மலக்கு தான் எங்களோட. நான் சொன்னேன், இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல மலக்கோட முசாஃபா செஞ்சாங்களா? முசாஃபா செஞ்சாங்க சக்கராத்தோட. ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் குளிப்பாட்டுறதுக்கு வெள்ளி தட்டு கொண்டு வந்திருந்தாங்க. குளிப்பாட்டு தண்ணி கொட்டுது ஹம்சாக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலக்குகள் குளிப்பாட்டுறாங்க. எங்கட சக்கராத்ல எங்களை கூட எங்க வீசினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஆள் வந்துடும். நாங்க முக்கர்ரபா இருக்கோம், நாங்க முக்கர்ரபா இருக்கோம். அல்லாஹ் சொல்லுவானாம், வா அமைதியான ஆத்மாவே வா. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா. போ, அல்லாஹ் இடத்துல போ, பொருந்திக் கொண்டு வா, அவனோட கோபம் இல்லைனா. ஃபத்குலி ஃபீ இபாதி, எனது அடியார்களுக்குள் நுழைந்து கொள். உனக்கு முன்னால அவுலியாக்கள் இருக்காங்களா இல்லையா? இறைநேசர்கள் எல்லாம் மௌத்தாயிட்டாங்களா இல்லையா? வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைய அல்லாஹ் சொல்வான். உஹதுடைய யுத்தம் நடக்குது. ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா பின் ஹராம் கால் நொண்டி மகன்கிட்ட சொல்றார், மகன் நாண்டைக்கு ஷஹீதாகி போட்டு தான் வருவான், உயிரை கொடுக்க போற அல்லாஹ். அல்லாஹ் எதை கொடுக்க போற? எங்கள்கிட்ட ஆக பொறுமதியான சாமான் என்ன? அதோட பொறுமதி எங்கள்கிட்ட இல்லை. உண்டு மனைவி பிள்ளைலாம் அது பொறவுதான். எங்கட உயிர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதை கொண்டு போய் அல்லாஹ்க்கு கொடுக்குறேன்டா. மகன் சொன்னார், ஜாபிர் வாப்பா செஞ்சிடாதீங்க, 8 பொம்பளை பிள்ளைகள் உயிரை கொடுத்துடாதீங்க. இல்ல மகன், கொடுக்க போற உயிர். எவ்வளவு தியாகம் போடும், எவ்வளவு கஷ்டம் தேவை. யுத்தம் முடிஞ்சதோட பார்த்தா முதல் ஜனாசா வருது அவர்தான். வெளியே ஜனாசா கொண்டு வந்ததோட மகன் அழத் தொடங்கிட்டார். வாப்பட மையத்தை பார்த்து அப்துல்லா பின் ஹராம் கொடுத்துட்டார். முதல் பூந்து உயிரை கொடுத்துட்டார். லேசில உயிரை கொடுக்கிறது. ஜனாசா வச்சிருக்க அழுகிறார் மகன் இருந்து. நபியோங்க சொன்னாங்க, மேல பார் ஜாபிர், கொஞ்சம் மேல பார். மேல பார்த்தா சொன்னா, மலக்குகளோட வாப்பாக்கு நிழல் கொடுக்கிறார். சூடு கால முஹத், ஷவ்வால் மாதம் நடந்தது. சொன்னார் மகனை பார்த்து, ஜாபிர் உன்னை வாப்பாட உயிர் இப்ப அல்லாஹ் இடத்துல போச்சு. உடனே உயிர் எங்க போகும்? எங்கட மௌத்தான இனி முடிஞ்சு போறோம், அங்கதான் போறோம். அல்லாஹ் பேத்துற உயிர். அல்லாஹ் உன்னை வாப்பா வரவேற்றார் சொன்னாங்க. அல்லாஹ் எல்லோருடையும் திரைக்கு பின்னால பேசுவான், ஆனா உண்ட வாப்பாவோட அல்லாஹ் திரை இல்லாம அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வோட வாப்பா கிடத்துல கேட்டான், தமன்னையா அபதி,
எனது அடிமையே உனக்கு என்ன விருப்பமோ கேள்தான். இதுக்கு மேல என்ன? அல்லாஹ்க்கு ஒரு சந்தோஷம் வந்து உயிரை கொடுத்துட்ட, முகர்ரம் நெருங்கியவர். உடனே உங்க வாப்பா சொன்னார், யா அல்லாஹ் என்ன திரும்ப உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப உயிரை கொடுத்துட்டு வா. எப்படி ஆசை? அல்லாஹ் சொன்னான், இது எங்க சுன்னத்துல இல்லை. இங்க வந்த ஒருத்தரை திருப்பி அனுப்பினதில் யாரும் வந்திருக்காங்களா போனாக்கு? அதனால அல்லாஹ் அவனோட வாப்பா அப்படியே சொர்க்கத்துல போட்டான் அப்படின்னு. சகோதரர்கள், இது அப்துல்லா பின் ஹராமுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு தான். நாங்க இறை நேசர்களாக ஹஜ்ஜோட மாறோம். அல்லாட நெருக்கத்தாட இல்ல. நான் ஹஜ்ஜி செஞ்சதுக்கு போறோம், பழைய குருடைய கதவத்தருடைய ஹஜ்ஜி செய்ய அல்லாட டிக்கெட்டை போட்டு ஊருக்கு போக வேண்டியது. அப்படி ஒண்ணு தேவையில்லை, அப்படி ஒரு கஷ்டப்பட தேவையில்லை. நான் சொல்ற சரியா கூட என்ன, நான் ஹஜ்ஜிக்கு போறோம் அதே கூத்துலான் இருக்க போறேன். எனக்கு அப்படியெல்லாம் திருந்தேல, அப்படியெல்லாம் மாறையில. அன்னைக்கு எனக்கு நெருக்கம் வானா, அப்ப என்னது ஹஜ் செய்ய போறோம்? ஹஜ்ஜுங்கிறது கஷ்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொல்றாங்க இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு இறை நேசன் மௌத்தானா 40 நாளைக்கு வானம் அழுமா. ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் என்ற ஆயத்துல எழுதும் பொழுது, நீங்க ஒரு இறை நேசர் மௌத்தாயிட்டீங்க, உங்களுக்கு அழ ஒத்தரும் இல்லை நாட்டுல. என்ன அழும்? வானம் அழும், பூமி அழும். இந்த நல்லடியான் போயிட்டார், இந்த இறை நேசர் போயிட்டார். நியமிக்க சகோதரர்களே, கல்புல வைக்கணும் நீயத் என்னன்னு, இந்த ஹஜ்ஜோட நான் அல்லாஹ்ட நெருக்கத்தை அடையும். யார் நெருக்கத்தை அடையணும்? யார் மன் வஜதல்லாஹ ஃபமாதா ஃபகத் வமன் ஃபகதல்லாஹ ஃபமாதா வஜத். சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வை அடைந்தானோ அவன் எதைத்தான் இழந்தார். யார் அல்லாஹ்வை இழந்தானோ அவன் எதைத்தான் அடைந்தான். நாங்க அல்லாஹ்வை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் அடைஞ்சிட்டோம். அடையிறது தான் எங்களோட ஹஜ்ஜுடைய டார்கெட். ஹஜ்ஜுக்கு முன்னால தர்பியத் எல்லாம் இது. அல்லாஹ் எங்களுக்கு கிடைச்சிட்டான். ரகசியத்துல, கனவுல, வாழ்க்கையில அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு வாழ்றோம். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தோடு அல்லாஹ் எங்களுக்கு கிட்ட வாயிட்டோம். நாங்க சகோதரர்களை, எங்களை விட சிறந்தவர்கள் பூமியில யாரும் முகர்ரபாக மாறி. இப்ப என்ன செய்வோம்? அல்லாஹ்வை பத்தி உலகம் எல்லாம் பேசி தெரியும். அல்லாஹ்ன்ற ஒரு இன்பம் கொண்டு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், எனக்கு ஆக விருப்பம் என்னன்னா, நல்ல சூடு காலத்துல நோன்பு பிடிக்கும். நம்மண்டா என்ன செய்வோம்? குளிர்காலம் நோன்பு பிடிக்க பார்ப்போம். ஏன்? அல்லாஹ் எந்த நேசனுக்கு காட்டணும், அல்லாஹ்க்கு காட்டு, நான் உனக்கு பசிச்சிருக்கிறேன், நான் உனக்கு பசிச்சிருக்கிறேன். சகோதரர்களே, எங்களைத்தான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வரவேற்பான், எங்களோட மௌத்தை சரியாக்குவான், எங்களோட ஆகிரம். ஏன்? உலகத்துடைய வாழ்க்கை 50, 60, 70, 90, 100 வருஷம். கண்ணை பொத்திட்டீங்கண்டா இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தது 63 வருஷமும் 4 நாள். இன்றைக்கு கபருலுக்கு எத்தனை வருஷம்? ஹிஜ்ரி 1400. எந்த வாழ்க்கை பெரியது சகோதரர்களே? அந்த நபியைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். மதீனாக்கு போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 1000 வருஷமாயிட்டு கபர்ல, 1300 வருஷமாயிட்டு கபர்ல. என்ன கபரு முடியல. இனி மஹ்ஷர்ல, சிராத்ல, சொர்க்கத்துல நெடுடி காலம் இன்ஷா அல்லாஹ் நிம்மதியாக இருக்கலாம். கொஞ்ச காலம் இந்த உலக வாழ்க்கையில நோய் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், தொல்லைகள் இருக்கும். எல்லாத்தோடையும் சேர்த்து அல்லாஹ்வை நெருங்கிறோம். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு நாளும், இன்றைய நாள், நாளைய நாள் நெருக்கத்துல கூடிட்டே போகும். அல்லாஹ் அடுத்து அழுகிற பழக்கம், கண்ணீர் வடிக்கிற பழக்கம், அல்லாஹோட பேசுற பழக்கம். சகோதரர்களை இதை உருவாக்கி கொண்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்களை
இறை நேசர்கள்ல சேர்த்தருள்வானாக. ஆமீன். இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவரை சேர்த்தருள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. ஆமீன். வாஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மத். ஆமீன். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. آمين. إليك ربي فحببنا. آمين. إليك ربي فحببنا. آمين. إليك ربي فحببنا. آمين. اللهم آت أنفسنا تقواها آمين. وزكها أنت خير من زكاها. آمين. أنت وليها ومولاها. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.